ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைத்து நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ நான் பைக் ட்ரிப்பாக எங்கே போயிட்டுருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா, பட்டுக்கோட்டையிலேருந்து நம்ம பச்சை மலைக்கு தாங்க போயிட்டுருக்கோம். காலையில் வந்து பார்த்தீங்கன்னா விடிய காலையில் ஒரு 3:30 மணிக்கு பைக் எடுத்தேன். அப்படியே ஸ்டார்ட் பண்ணி பைக்கில் போயிட்டுருக்கேன். இந்த அட்வென்ச்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஒன் டே ட்ரிப் தாங்க. விடிய காலையில் வண்டி எடுத்துகிட்டு என் நேராக திருச்சி போயிட்டு நானே என் ஃப்ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் போயிட்டுருக்கேன். மைக்கு இல்லாதனால சரியாக வாய்ஸ் கேட்கல. நெக்ஸ்ட்டு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சாப்பிட தாங்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது சாப்பிட வந்தோம் ஒரு கடைக்கு சாப்பிட வந்தால் நல்லா இருந்துச்சு. சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு. இந்த இடம் லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை மலைக்கு போகிற வழியில தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக சொல்லப்போனால் பச்சை மலை வந்து 35 கிலோமீட்டரு. இங்கே என்ன எதிரால் இந்த வீடியோ எடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த குரங்கு அட்டகாசம் தாங்க முடியல. இங்கே வீடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே குரங்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபுல்லாகவே குரங்கு கூட்டம் தான். பைக்கில் போயிட்டு இருக்கோம் 2 பேர். போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு புகைக்குள்ள போற மாதிரி இருக்கும் பாருங்களேன். மரம் இயற்கை அதிசயங்கிறது செமையா இருக்குல்ல. இதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். பச்சை மலை காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கோம். பச்சை மலை காட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிடுச்சோம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசையே தாங்க இருக்குது. இந்த பச்சை மலைன்னு சொன்னது கொஞ்சம் கூட தப்பு கிடையாது. பச்சை பேர் கரெக்டாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் பட்டுக்கோட்டை கார்த்தி பேசுகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பச்சை மலையில தாங்க இருக்கோம். இந்த பச்சை மலைங்கிறது பேர் எதுக்கு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ எங்க திருமண திசை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மர செடி கொடிகள் எல்லாம் பச்சை பசைன்னு இருக்கனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க பச்சை மலை அப்படின்னு வந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸை வந்து பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணதான் நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பைக் எடுத்து போயிட்டு இருக்கோம். பைக்கை அப்படியே காட்டுறாங்க. டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இது ஒன் டே ட்ரிப்ல ஒரு சூப்பரான அட்வென்ச்சரா இருக்க போது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம துறையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி, அதாவது 70 சொல்ல முடியாது, ஒரு 50 கிலோமீட்டர் தள்ளி வந்து பாத்தீங்கன்னா இந்த பச்சை மலையை லொக்கேட் ஆகிருக்கு. அங்கதான் நாங்க வந்திருக்கோம். ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு இல்ல, கண்ணாடி போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு. இப்ப இந்த நான் நிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பச்சை மலையை தான் நின்று இருக்கோம். இங்க இருந்து பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், சுத்திலும் வந்து பாத்தீங்கன்னா மலை. அந்த இங்க இருந்து பாக்குறப்ப இந்த வீடுகள்லாம் பாக்குறப்ப சின்ன குட்டி குட்டியான வீடுகள்லாம் இருக்கு. நம்ம எதுக்கோ அடிச்சுக்கிறோம், இடத்துக்கெல்லாம் சின்ன இடத்துக்கெல்லாம் அடிச்சுக்கிறோம். ஆனா இங்க இருந்து பாக்குறப்ப எல்லாம் நம்ம காலுக்கு கீழே இருக்கு, தூசி மாதிரி. அவ்வளவு சின்னதா இருக்கு. இதே மாதிரிதான் நம்ம லைஃபும். எதையும் நம்ம வந்து பெருசா நினைக்காம சின்னதா நினைச்சோம் அப்படின்னா எல்லாமே சால்வ் ஆயிரும். சரி, வந்த விஷயத்த நான் பேசுறேன். இந்த பச்சை மலையை பொறுத்த ஓகே ஃப்ரெண்ட், அடுத்தடுத்த வீடியோல நான் என்ன லொகேஷன் போறேன் அப்படிங்கிறத மெயினா சொல்றேன். முக்கியமா இங்க 2 ஃபால்ஸ் இருக்கு. அந்த 2 ஃபால்ஸையும் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும் போது ஒரு முந்திரி காடு. இப்போ நானே ஃப்ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா கையில் முந்திரி பழம் வச்சுருக்கோம். ஆமாம்.
டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். என்னையும் மட்டும் காட்ட மாட்டேங்கிறேன். நல்லா இருக்கு, டேஸ்டாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ பச்சை மலையில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து நான் காட்டுறேன். அதாவது ரெண்டு இங்கே ஒரு மலை, அது பக்கத்தில் ஒரு மலை, ரெண்டு பார்த்தும் பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட் செமையாக இருக்குங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப வேற லெவல் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபால்ஸுக்கு குளிக்கிறதுக்காக இவ்வளோ தூரத்தில் வந்து வந்தோம். கடைசியில் நம்மளுக்கு வந்து குளித்தோமா கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா தண்ணி வரலையாங்க, பெய்யாதனால தண்ணி வரலையா. பாருங்க, லாக் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனோம். பச்சைமலை மங்களம் அருவி மேம்பாட்டு பணி அப்படின்னு சொல்லி 10 லட்சம் போட்டிருக்காங்க. அது என்னங்கிறது தெரில. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வரல, ஏமாற்றத்தோடு போகிறோம். ஆனால் வந்து கவலைப்படாங்க, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம தண்ணி வர்றப்ப அடுத்த மாதம் மழை பெஞ்சு நம்ம மழை பெய்யறப்ப விசாரித்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு அருவி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மலையாம், அது கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் போகணுங்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்க டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நமக்கு மணி இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகி போச்சு. ஏன் அப்படின்னா எதனால் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். அப்படியே வந்து ஈவினிங் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்த்தோம். டைம் இல்லை, அதனால் கிளம்புறோம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ லாக் பண்ணியிருந்தாங்க, நான் போகிறதா சொல்லியிருந்தேன்ல. அதாவது இந்த லாக்கெல்லாம் கிடையாதுங்க, சைடில் பிடிங்கி போட்டாலே அங்கே ஒரு வேரி வந்துச்சு. அதை தாண்டி நாங்கள் வந்துட்டோம். சொந்தக்காரங்க எங்கே வெளி போட்டாலும் முள்ளு போட்டாலும் வந்துடும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி நம்ம தாண்டி வந்துட்டோம். நாங்கள் இந்த சிமெண்ட் இதை தாண்டி போயிட்டுருக்கோம். சிமெண்ட் ஸ்டெப்பு போயிட்டு உண்மையிலேயே தண்ணி வரலையா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு சொல்கிறேன் உங்கள் வீடியோவில். இந்த ரிஸ்கெல்லாம் யாருக்காண்டி? எல்லாம் உங்களுக்காண்டி தான். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துருக்கப்ப அந்த லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த சைட்லேருந்து ஓரமாக வந்தோம் பார்த்தீங்கன்னா தண்ணி வருதா இல்லையா அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்க வந்தோம். பார்த்தீங்களா, லாக் பண்ணிருச்சு. அட உண்மையிலேயே தண்ணி தாங்க வரல. எவ்வளோ ட்ரையாக எனக்கு பாருங்க. இங்கே தான் தஞ்சாவூர் திருச்சியில் உள்ளவங்களுக்குலாம் அருவி இல்லைன்னு கவலைப்படாதீங்க. மழை டைமில் தண்ணி வருதாங்கிறத விசாரித்து இங்கே வந்து நீங்கள் வந்து குளிக்கலாம். நல்லா இருக்குது. சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் எல்லாமே குளிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இது பார்த்தோன்னே சங்கடமாக இருந்துச்சு. இந்த மலைக்கு போகிறவங்க எல்லாமே இந்த பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வீசிட்டு போகிறதே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, கொடைக்கானல், ஊட்டி, அது மட்டும் கொல்லிமலை, இப்படி எல்லா இடத்துக்கும் போகும்போது பிளாஸ்டிக் பொருட்களை வந்து எல்லோரும் வீசாதீங்க. காருக்குள்ளே இருந்தாலும் சரி, பைக்லேயே இருந்தாலும் வச்சுட்டு போகிறப்ப தூக்கி போடுங்க தயவு செய்து. உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் விடுபடுவது பட்டுக்கோட்டை கார்த்திக். தேங்க்யூ.